தமிழ் தேசிய அரசியலை ஒரு மோசமான பாதைக்குள்ளே கொண்டு போய் முடக்கி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலே மக்கள் ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமையில் உருவாக்கி தந்த நபர்களுக்கு அடிபணிந்து இல்லாட்டி அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உள்வாங்கி இல்லாட்டி பயந்து தமிழரசு கட்சியை தொடர்ந்தும் ஒரு பிழையான பாதைக்குள்ளே கொண்டு போக அனுமதிக்காதீர்கள். மாகாண சபையை வந்து விரும்புகிற ஆக்கள்கிட்ட வந்து நீங்கள் போய் கேளுங்க. இருந்தாலும் உண்டு, இல்லாமல் போனாலும் உண்டு. அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஜனாதிபதியின் ஆட்சி வந்து மாகாண சபை ஊடாக நடக்குது. அப்போ இருந்தாலும் உண்டு, இல்லாமல் போனாலும் உண்டு. கடந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழ் தேசிய அரசியல் தரப்பிலே அடையாளப்படுத்தி செயல்படுகின்ற கட்சிகளுக்கும் தரப்புகளுக்கும் வந்து ஒரு ஆழமான ஒரு செய்தியை கொடுத்திருப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். விசேஷமாக தமிழ் தேசிய அரசியலை கடந்த 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு தலைமை வகித்து வந்த தரப்புகளாக அடையாளப்படுத்துகின்ற தரப்புகளுக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி தான் மிக முக்கியம். ஏனென்றால் கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பிரதான தமிழ் தேசிய நீரோட்டத்திலே பிரதான தரப்பாக அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி ஆரம்பத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதுக்கு பிற்பாடு இலங்கை தமிழரசு கட்சியும். அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறி போய் மிஞ்சின ஒரு தரப்பாக வந்து தமிழரசு கட்சி அமைந்திருந்த இடத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயும் ஆதிக்கம் செலுத்தின தரப்பாக வந்து தமிழரசு கட்சி தன்னை அடையாளப்படுத்தி இருந்த நிலையிலேயும் விசேஷமாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அதில் கொள்கை ரீதியாக முடிவெடுத்த பிரதான தலைமையாக இருந்தது திரு சம்பந்தன் அவர்களும் திரு சுமந்தன் அவர்களையும் என்றதை எவருமே வந்து மறக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே ஏனைய பங்காளி கட்சிகள் கூட அந்த தரப்பினுடைய அதாவது சம்பந்தன் சுமந்திரன் உடைய அணுகுமுறை சார்ந்த கொள்கை சார்ந்த அணுகுமுறை சார்ந்த முடிவுகளை கடுமையாக விமர்சித்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் மக்கள் மட்டத்தில் அந்த விமர்சனங்கள் அதிகரித்து கொண்டு வர அதை முற்றுமுழுதாக சம்பந்தன் சுமந்திரன் தலையிலே தான் அந்த பழியை வந்து போட்டு வந்தவை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து ஒரு கட்டத்தில் அந்த விமர்சனங்கள் கூடிக்கொண்டு வர தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஒரு சிலர் வந்து வெளியேறினர் அல்லது வெளியேற்றப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் உருவாகி கடைசியாக வந்து தமிழரசு கட்சி தனி ஒரு கட்சியாக வந்து இயங்க தொடங்கினர். தமிழ் தேசிய அரங்கிலே வந்து அவர்கள் ஒரு பிரதான கட்சியாக வந்து இயங்கினதை வந்து நாங்கள் மறுக்க முடியாது. அது சரிபுலை என்றதுக்கு அப்பால் வந்து அந்த யதார்த்தம் இருந்தால், ஆனால் இன்னொரு உண்மை என்னென்றால் வந்து தமிழரசு கட்சியும் வந்து தன்னுடைய செல்வாக்கை மிக வேகமாக வந்து கடந்த 15 வருஷத்திலே அந்த செல்வாக்கை இழந்து கொண்டு வருகின்றது என்றதும் ஒரு உண்மை. இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் என்னென்றால், இந்த தேர்தலில் வந்து திரு சம்பந்தன் அவர்கள் மறைந்ததுக்கு பிற்பாடு இந்த தமிழரசு கட்சிக்கு தலைமை வகித்ததாக முடிவுகளை எடுத்ததாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்ட வகையில் வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு மிக பலமான ஒரு தரப்பாக 2014 இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இல்லாட்டி 2001ஆம் ஆண்டில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு
படிப்படியாக வந்து இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கு இழந்து போய் இருப்பது வந்து முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வாக்கெடுப்பதற்காக ஒரு கொள்கையை சொல்லி அந்த தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து அந்த கொள்கைக்கு நேர்மாறாக வந்து நடந்து கொண்டது தான் பிரதான காரணம். விசேஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட விடயத்திலே வந்து சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி ஒரு சமஷ்டி, ஒரு முழுமையான சமஷ்டி தீர்வை வந்து வலியுறுத்தி வாக்கை பெற்று இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச கையோடு வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து இணங்கிறதுக்கு தயாராக செயல்பட்ட காரணமும், அதே போன்று வந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியம் என்ற தேர்தல் காலத்தில் வந்து வாக்குகள் பெறுவதற்கு வலியுறுத்தி தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து ஸ்ரீலங்கா அரசு விரும்புகின்ற உள்ளக விசாரணைக்குள்ளே வந்து தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறலை வந்து முடக்குவதும் தான் பிரதான காரணம். அப்போ இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி மட்டத்திலே தலைமைத்துவத்துக்கும் அந்த கட்சிக்குள்ளேயும் வந்து பாரிய வேறுபாடுகளும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் பதவிக்காக மோதல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாரம்பரிய கட்சி என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே தொடர்ந்தும் செயல்படுறதாக அடையாளப்படுத்த விரும்புகின்ற ஒரு கட்சி என்ற வகையிலையும் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் இனத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்த்து வைக்கின்ற பொழுது எந்த விடயங்கள் கூடுதலாக இருக்க வேண்டும், ஒரு வெளி நபர் என்ற வகையில் ஒரு மாற்று கட்சி உடைய ஒரு தலைவர் என்ற வகையிலேயும், ஆனால் அதே நேரம் வந்து ஒரு புது புள்ளியிலே சந்திக்க விரும்புகின்ற, ஏனென்றால் இந்தியான் தேர்தலுக்கு பிறகு இந்தியான் காலகட்டத்தினுடைய தேவைகளை விளங்கி ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வேண்டிய ஒரு அவசியத்தை விளங்குகின்ற ஒரு நபர் என்ற வகையிலேயும் வந்து நான் சொல்ல விரும்புவது, கடந்த 15 வருஷமாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மட்டத்தில் இருந்து செல்வாக்கு இழந்த பாதையை தொடருகின்ற வகையிலே இந்த கட்சியினுடைய முடிவுகள் இல்லாட்டி பதவிகள் அமையக்கூடாது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மக்களுடைய தீர்ப்புகளை வந்து 24ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வந்து கொடுத்திருக்கின்ற தீர்ப்புகளையும் சரியாக விளங்கி கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதும், அதை அனுமதிப்பதின் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான ஒரு மோசமான ஒரு பாதைக்குள்ளே தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் முடக்குகின்ற ஒரு பாதையிலே வந்து தமிழரசு கட்சி தொடரக்கூடாது. அது இனம் சார்ந்த கோணத்திலே தான் நான் அந்த தமிழினத்துடைய நலன் என்ற கோணத்திலேயும் வந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் யதார்த்தம் வந்து தமிழரசு கட்சி இன்றைக்கு ஒரு பிரதான கட்சியாக இருக்கின்ற இடத்துல வந்து தவிர்த்து இந்த தமிழினம் முன்னுக்கு போகவும் இல்லாது. அந்த வகையில் தான் நான் தொடர்ந்தும் கட்சி உடைய உறுப்பினர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய பதவிகளை, கட்சியினுடைய முக்கியமான பதவிகளை தீர்மானிக்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே வந்து அந்த முக்கியமான பதவியில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு மோசமான பாதைக்குள்ளே கொண்டு போய் முடக்கி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலே மக்கள் ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமையில் உருவாக்கி தந்த நபர்களுக்கு அடிபணிந்து இல்லாட்டி அவர்களுடைய ஆதிக்கத்துக்கு உள்வாங்கி இல்லாட்டி பயந்து தமிழரசு கட்சியை தொடர்ந்தும் ஒரு பிழையான பாதைக்குள்ளே கொண்டு போக அனுமதிக்காதீர்கள் என்ற கருத்தை நான் தொடர்ந்தும் வலியுறுத்த விரும்புகின்றேன். ஒரு பொது புள்ளியிலே சந்திப்பதற்கு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களோடு ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தைகளை ஒரு உரையாடலை ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நிலையிலேயும், அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடும் அதே முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு கொள்கை ரீதியாக ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுக்குரிய
ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட வேணும் என்று விரும்புகின்ற ஒரு தரப்பு என்ற வகையிலையும் நான் இந்த விடயத்தை வலியுறுத்த விரும்புகின்றேன். மாகாண சபையை வந்து விரும்புகிற ஆக்கள்கிட்ட வந்து நீங்கள் போய் கேளுங்க. இருந்தாலும் உண்டு, இல்லாமல் போனாலும் உண்டு. அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஜனாதிபதியின் ஆட்சி வந்து மாகாண சபை ஊடாக நடக்குது. அப்போ இருந்தாலும் உண்டு, இல்லாமல் போனாலும் உண்டு. மீனவ சமூகத்துல போயிட்டு மீனவ பிரச்சனை பேசுறாரு, ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை பேசுறாரு, இந்தியாவும் பேச போகலாம். பேசட்டும். இப்போ நாங்களும் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அவங்களும் பேசட்டும். எத்தனை பேர் கூட பேசுகிறாங்களோ பேசட்டும். இப்போ இந்த பேசுகிறத விட்டு போட்டு என்ன நடக்கிறது தானே கூட முக்கியம். சிவாஜிலிங்கம் சொல்லியிருக்காரு, அவர் வந்து யூடியூப் மட்டும் தான் ஹீரோ, நிஜத்தில் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்படியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அரசியலில் வந்து பலர் மாற்றங்கள் வாரதில் வந்து ஒரு தவறும் இல்லை. உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் வந்து அந்த கோணத்தில் வந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு சுய விமர்சனம் செய்கிறதாக இருந்தால் வந்து எங்களோட தரப்புலையும் இருந்து தவறுகள் நடக்கிற இடத்துல எங்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்குற வகையில் வந்து மாற்றங்கள் வாரதில் வந்து ஒரு தவறும் இல்லை. கேள்வி என்னென்றால் வந்து இந்த தேர்தலில் வந்து தெரிவு செய்யப்பட்டு இருக்கிற ஒரு சில தரப்புகள் வந்து அந்த மாற்றத்தை வந்து மக்கள் விரும்பின கோணத்தில் வந்து செய்வாங்களாண்டு. அது எப்போ நாங்கள் அடுத்த தேர்தல் ஊடாகத்தான் அறியலாம். அதிகார பரவலாக நாட்டு இப்போ தென்னிலங்கையில் வந்து ஒரு நாங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்கில் வந்து ஒரு சமஷ்டி தீர்வுக்குத்தான் இன்றைக்கும் வந்து ஆணையை வழங்கியிருக்கிறார். அந்த யதார்த்தத்தை வந்து தென்னிலங்கையில் வாழ்கிற மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ சமஷ்டி தீர்வண்டா வந்து நாட்டை வந்து பிரிக்கிற ஒரு கொள்கை அல்ல, ஆனால் அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுக்குற ஒரு கொள்கை. அப்போ இது ரெண்டும் வேறு. ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து அதிகாரத்தை பிரிக்க முடியாத ஒரு நிலைமை. ஆனால் அதிகாரத்தை பிரிக்கிறன்றது வந்து நாட்டை பிரிக்கிறதா இல்லை. அந்த உண்மையை வந்து மக்கள் விளங்கி கொள்ளணும். தென்னிலங்கை விசேஷமாக தென்னிலங்கை மக்கள் வந்து விளங்கி கொள்ளணும். அதை விளங்கி கொள்ளாவிட்டால் வந்து எதிர்காலத்திலேயும் வந்து இந்த நாடு முன்னேறுற விஷயத்தில் வந்து பாரிய பின்னடைவுகள் தொடர்ந்தும் இருக்கும். இன்றைக்கு இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு விழுந்து போயிருக்கு. பாரிய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஒரு வருடாந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஒரு வங்குரோத்த நிலைமையில் இருக்கிற ஒரு நாடு வந்து பாதுகாப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 20% செலவு செய்கிற வந்து நியாயப்படுத்தலாமா? அபிவிருத்திக்கு வந்து மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்களாக வந்து சுகாதாரம் மற்றது கல்வி இருக்கின்ற இடத்துல பாதுகாப்புக்கு 20% செலவு செய்த வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் சேர்த்து வந்து ஒரு 10% செலவு செய்கிற வந்து எந்த வகையில் வந்து அந்த நாடை முன்னேற்றத்துக்கு வந்து உதவி செய்ய போகிறன்றதை வந்து தென்னிலங்கை மக்கள் வந்து யோசிக்குவாங்க. அப்போ இந்த பாதுகாப்புக்கு செலவு செய்கிற தொகையை வந்து உண்மையிலே நாட்டின் அபிவிருத்திக்கு வந்து செலவு செய்து இந்த நாட்டை முன்னேற்றுறதுக்கு இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் அது சாத்தியம். ஆகவே இனப்பிரச்சனைக்கு வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வந்து நாங்கள் ஆரம்பத்திலேருந்து இன்றைய வரைக்கும் வந்து நாங்கள் கோரி வருகிறோம். நாங்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறோம். வந்து இந்த தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வழங்கினால் வந்து நாங்கள் நாட்டை பிரிக்கிறதுக்குரிய நடவடிக்கையை வந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இருக்காது. உண்மையிலே எங்களோட உரிமைகளை வந்து அங்கீகரிக்காமல் இருக்கிற காரணம்தான் நாங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம். ஆகவே இந்த விடயங்களை விளங்கி கொண்டு இன்றைக்காவது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் விளங்கி கொள்ளணும் என்றதை தான் நான் தெற்கில் இருக்கக்கூடிய
சிங்கள மக்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். 2025 புதிய வருடத்தில் ஏதேனும் விசேட திட்டங்கள் எதுவும் இருக்கா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அதுவும் விசேஷமாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சரியாக விளங்கி கொண்டு ஒரு அறுதி பெரும்பான்மை வந்து ஒரு தரப்புக்கு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அது இந்த வருஷ ஆரம்பத்திலே வந்து நாங்கள் அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு நாங்கள் அந்த முயற்சிகளை எடுப்போம். எங்களுடைய நோக்கம் வந்து தமிழரசு கட்சி இந்த கடந்த தேர்தலில் நடைபெற்ற கட்சிக்குள்ளே இந்த தேர்தல் முடிவுகளாலே வந்து இந்த அந்த கட்சியினுடைய தலைமைத்துவத்தை வந்து இல்லாட்டி அந்த கட்சியினுடைய கொள்கை வகுப்பை வந்து கொண்டு போன நபர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மக்களுடைய அந்த தீர்ப்பை வந்து சரியாக விளங்கி கொண்டு தங்களோட கட்சிக்குள்ளே வந்து ஒரு சரியான நேர்மையான தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை வகிக்கக்கூடிய தரப்புகளை வந்து தேர்ந்தெடுத்தால் நாங்கள் அந்த ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுக்கு எடுக்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் தனிப்பட்ட முறையிலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் என்ற வகையிலையும் தமிழரசு கட்சி அந்த சரியான மாற்றங்களை செய்யும் என்ற ஒரு வேண்டுகோள் ஒன்றை நான் விடுக்க விரும்புகின்றேன். அப்படி நடந்தால் வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் வந்து அது ஒரு நல்ல ஒரு சமீட்சமாகத்தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.